ஹலோ பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 11th மேக்ஸ் செகண்ட் மிட்டம் எக்ஸாம்காண்டி டாப் 25 மார்க்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கரெக்டாக. ஸோ ஷியோராக இனிமேலேருந்து உங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே தமிழ் மீடியத்துக்கும் வரும். ஸோ தமிழ் மீடியத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொண்டு வந்திருக்க பாருங்க. ஸோ எடுத்துக்காட்டு 7.13 அது மாதிரி 7.1 17 ரெண்டாவது கணக்கு 5 மதிப்பெண்ல ரெண்டாவது கணக்கு தான் கேட்பாங்க. 7.2 3 4 ஓகேவா. இந்த 3 4ல 4வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.24 7.25 பயிற்சி 7.3 இருந்து கட்டாயமா ஒரு 5 மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க. ஸோ அதனால அந்த 7.3 பயிற்சியை சூப்பரா தரோவா பண்ணிக்கோங்க. ஸோ அதுல 1 2 4 6 கொடுத்துருக்கேன். அடுத்து எடுத்துக்காட்டு 7.28 எல்லாமே ரொம்ப முக்கியம். 7.29 7.30 அடுத்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர். ஸோ இது மொத்தம் 23 கேள்வி தான் இருக்கு. ஸோ 8வது சாப்டர் பாத்தீங்கன்னா இந்த தோற்றம் இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஃபார்முலா, இன்டர்னல் டிவிஷன், பிரிவு சூத்திரம், அந்த இது கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பப்ளிக்லையும் கேட்டது. அப்புறம் தோற்றம் 8.3 இந்த 3ல இந்த 2ல இருந்து ஏதோ ஒன்று வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 8.1 இந்த 12வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 8.9 வெக்டார் நிலை வெக்டார்களாக புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணம். ஸோ இந்த கேள்வி கட்டாயமா ஒன்று கேட்பாங்க. அதாவது கோப்லனார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஸோ இந்த 8.9 8.10 இந்த 7வது கணக்கு 9வது கணக்கு 10வது கணக்கு இந்த கணக்குல இருந்து கட்டாயமா 5 மார்க் வந்துடும். அதுலயுமே இந்த 9வது கணக்குகள் இருக்கா, இந்த 9வது கணக்குல 2 இருக்கா. ஸோ இதை கொஞ்சம் தரவா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்மேட்ல இருக்கிற எல்லா கணக்கையுமே பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 9வது சாப்டர் உங்களுக்கு நிறைய பேருக்கு டஃபா இருக்கிற சாப்டர். ஸோ இதுல இந்த 2 கேள்விதான். தோற்றம் 9.4 முடிவு 9.1 இந்த 2யுமே தரவு பண்ணிக்கோங்க. இந்த 3ல இருந்து 1 வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் தோற்றம்ல 1 முடிவுல 2 இருக்கு. அப்ப இந்த 3ல இருந்து கட்டாயமா 1 வந்துடும். சரி, அவ்வளவுதான்ப்பா. ஸோ இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க. நம்பர் எல்லாம் பிடிஎஃப் யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. பிடிஎஃப் கூட நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் மிட்டம் எக்ஸாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.